உடச்சி வெளிதான் அவன் பார்த்தா நாருட்டோ அவன் சக்கரம் யூஸ் பண்ணி 90ல அப்படி பேக் ஃபாலோ பண்றான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து வெளியே கிடந்த கில்லர் பி பக்கத்துல நாருட்டோ திரும்பி நார்மல் ஆயிட்டான். உடனே சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க நாருட்டோ நார்மல் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. உடனே குஷினா சொல்றா என்னோட சக்கரம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ள வந்து நம்ம 90ல கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தேரின்னு சொல்றான் நாருட்டோ. பார்த்தா மல்டி ஷடாக்ல ஜுட்ஸு போட்டு ஒரு 100 கணக்கான நாருட்டோ இறக்கிட்டான். பார்த்தா 90 டென்ஷன் ஆயிட்டு அந்த சங்கிலில உடச்சு எரிஞ்சிட்டு. உடனே குஷினா சொல்றா நான் நினைச்சதோட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ரசங்கன் ஜுட்ஸு ரெடி பண்ணிட்டு வரான். ரசங்கன் சூப்பர் பராஜ்னு சொல்லிட்டு வேகமா வந்து 90ல அட்டாக் பண்றான். பார்த்தா ஷடாக் வந்து உடச்சு எரிஞ்சிட்டு இருந்தாலும் குஷினா அவ பக்கம் மாச காட்டுறா. சங்கிலியை வச்சு அப்படி இழுக்கா 90ல சாச்சிட்டாவா. உடனே நாட்டோ வெளியே கட்டுறாங்க. பார்த்து தலைவன் திரும்பி சேஜ் மூடுக்கு வந்துட்டான். பார்த்தா சின்ன ராசகன் வச்சிருந்தோம்ல அதை அப்படியே பெருசாக்கிட்டான். ஜெயின் ராசகன் பராஜா போடுதான் வேகமா வந்து 90ல மிரண்டுட்டு போட்டு தொழிச்சு விட்டாங்க 90ல. இதுல இன்னொரு பக்கம் ராசன் சுருக்கினவரை கொண்டு வந்துட்டான். இன்னொரு வாட்டி போட்டு ஒரு ஓடு போடுதான் அதுக்கு பின்னாடி ஒரு பக்கம் சக்கராவே எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. 90ல கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன மாதிரிடா பவர்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். பார்த்தா 90 சக்கரம் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா 90 சக்கரை வெளியே எழுதுட்டான். நாருட்டோ நீ சூப்பரா பண்றன்னு சொல்லிட்டு குஷினா சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா 90 சக்கரை அப்படி வெளியே வருது. நாருட்டோ அதை அப்சர்வ் பண்ணிட்டான் ஒரு வழியா. பார்த்தா தலைவன் 90 மோடுக்கு போறான்.